ஹலோ ஆல் வணக்கம். எல்லா டீமும் பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். இப்போ மும்பை இந்தியன்ஸ் பக்கம் வந்துட்டோம். பீடாக் வெல்கம் டு த ஷோ. ஐபிஎல் நெருங்கிருச்சு. மும்பை இந்தியன்ஸ் பார்க்கலாமா இப்போ? படிங்க அந்த கடோத்கஜன் டீமை. டன். இப்போ 5 ரிட்டன்ஷன், எல்லாமே பெரிய ரிட்டன்ஷன். ஜஸ்பிரீத் பும்ரா ஒரு ஸ்லாட்டு. அவங்க எப்படியோ எல்லாரையும் ஒரே அது பும்ராக்கு அடுத்து சூரியகுமார், ரோஹித், ஹர்திக் எல்லாத்தையும் ஒரே ஸ்லாப்ல கொண்டு வந்துட்டாங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் பே. அதுக்கப்புறம் திலக் வர்மா, இவங்க 5 பேர் தான் ரிட்டன்ஷன்ஸ், எல்லாமே ஸ்டார் ரிட்டன்ஷன்ஸு. அதுக்கப்புறம் இப்போ ஆக்ஷன் பிக்ஸ் வந்து ட்ரெண்ட் போல்ட்டு, நமன்திர், ராபின் மின்ஸ், கான் சர்மா, ரயான் ரிக்கில்டன், தீபக் சாஹர், அல்லாஹ் கசன்ஃபார் அன்ஃபார்ச்சுனேட்லி ரூல்ட் அவுட். அவருக்கு பதிலாக முஜிபுர் ரஹ்மான் தான் ரீப்ளேஸ்மெண்ட்டு. அப்புறம் வில் ஜாக்ஸ் எடுத்துட்டு போய் தேங்க்ஸ் சொல்லி கட்டிலாம் முடிச்சாங்க. ஆர்சிபி வந்து ரைட்டு மேட்ச் போடாததுக்கு அந்த ஓனர் போய். அப்புறம் அஸ்வினி குமார் எடுத்தாங்க, லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் bowler. மிச் சாண்ட்னர், ரீஸ் டாப்லி, ஸ்ரீஜித் கிருஷ்ணன், அங்கத் பாவா, சத்யநாராயண ராஜு, பெவன் ஜேக்கப்ஸ், அர்ஜுன் டெண்டுல்கர், லிசார்ட் வில்லியம்ஸ், விக்னேஷ் புத்தர். ஸோ இதுதான் இவங்க ஸ்குவாட் பீடா. இதுல வந்து ஒரு பெரிய இடி விழுந்தது இவங்க தலையில. என்னன்னா, ஜஸ்பிரீத் பும்ராவோட ஃபிட்னஸ். அவர் வந்து த கோட்டு. அவருக்கு இப்படி ஒரு அன்பார்ச்சுனேட் சுச்சுவேஷன். இந்த டீம் பும்ரா ஃபிட்னஸ், இந்த டீமோட ப்ராஸ்பெக்ட்ஸ் எல்லாமே சொல்லுங்க. அதான் நம்ம ஆக்ஷன் முடிச்ச உடனே ஒன்னையோட தான் ரிஃப்ளெக்ட் பண்ணோம். பியூட்டிஃபுல் ரிட்டென்ஷன்ஸ், அன்கேப்டா அன்சுல் கம்போஜர் ரீட்டைன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஒரே ஒரு பாயிண்ட் தான் சொன்னோம். அந்த அன்சுல் கம்போஜர் ரீட்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் அவங்களுக்கு பெட்டரா இருந்திருக்கும். பட் தேர் இஸ் அப்சல்யூட்லி நத்திங் டு லூஸ். ஏன்னா ஸ்டில் தேவ் காட் அ கடப்பார டீம். இப்ப அல்லாஹ் கசன்ஃபார் இருந்திருந்தாரு அப்படின்னா இஸ் ஷூர் ஸ்டார்டர், அந்த எந்த சந்தேகமும் கிடையாது. They replaced him with another mystery bowler, முஜிபுர் ரஹ்மான், which is going to be a 50-50 commodity. ஏன்னா ஆஃப் லேட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க எஸ்ஏ லீக்ல அவர் நல்லா போலிங் போட்டாருன்னு. நான் தான் எஸ் சொன்னேன், நானே சொல்றேன், எஸ்ஏ லீக்ல செகண்ட் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் அவரு. அது இன்னொரு ஸ்டாட் சொல்றேன். அந்த பால் வென்யூ பிகம் த ஃபர்ஸ்ட் வென்யூ வேர் 20 ஓவர்ஸ், ஆல் 20 ஓவர்ஸ் were bowled பை ஸ்பின். ஓகே. இப்ப அடுத்த வாரம் நாங்க பாலுக்கு தான் போறோம் 4 டே கிரிக்கெட் ஆடுறதுக்கு. களிமண்ணை சேத்துல பிசைஞ்ச மாதிரி இருக்கும் பிச்சு. ஓகே. அந்த மாதிரியான ஒரு பிச்சுங்கும் போது ஜோர் விட்டு 19வது ஓவர் போடுறாருங்கும் போது நாட் டேக்கிங் எனி கிரெடிட் அவே ஃப்ரம் முஜிபுர் ரஹ்மான். பட் என்ன கேட்டீங்கன்னா, இஃப் யூ ஆஸ் தட் அஸ் அன் அச்சீவ்மெண்ட் டு கெட் இன் டு ஐபிஎல், மை ஆன்சர் வில் பி நோ. பட் கிளாஸ் இஸ் கிளாஸ். ஏன்னா அந்த பஞ்சாப் கிங்ஸ் தான் அவனை அவரை ஃபர்ஸ்ட் சின்ன பையனா இருக்கும்போது எடுத்தாங்க. அண்டர் 19 வேர்ல்ட் கப் பார்த்துட்டு எங்க டீம்ல தான் அவர் இருந்தாரு. நீங்க தான். இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டடு. அதுவும் கரெக்டா அந்த பேர் ஸ்டோவை நல்லிஃபை பண்றதுக்கு மொதல் ஓவர் கொடுத்து நல்லிஃபை பண்ணோம் அங்க மொஹாலியில பேர் ஸ்டோவை. ஸோ செம டேலண்டட் போலர். பட் ஆஃப் லேட் இஸ் ஃபாலன் பிஹைண்ட் த ரேடர் கம்பேர்ட் டு அதர் ஆப்கானிஸ்தான் ஸ்பின்னர்ஸ் லைக் நூர் அஹமத் அண்ட் ஆல் தீஸ் கைஸ். தட் இஸ் அ ஹானஸ்டி டு பி ஈவன் வெரி. கசன்ஃபார் அப்படிதானே, ஃபார் தட் மேட்டர். அதுல சந்தேகமே கிடையாது. he has been good. அதனாலதான் he has been overlooked for the ஆப்கானிஸ்தான் டீம் ஈவன் தோ கசன்ஃபார் was not available. அவங்க என்ன பண்ணாங்க, காரோட்டி எடுத்தாங்க. they didn't pick up முஜிபுர் ரஹ்மான். I'm not talking bad about முஜிபுர் ரஹ்மான். இப்ப இவங்களுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு லோக்கல் ஸ்பின்னர்ஸ் இல்ல. அதை எப்படி கவர் பண்ணணும்னு பார்த்தா ஒன்னு பியூட்டிஃபுல்லா கவர் பண்ணிட்டாங்க. மிட் சாண்டர் இஸ் a வேர்ல்ட் கிளாஸ் bowler. பியூட்டிஃபுல்லா கவர் பண்ணிட்டாங்க. அந்த வான்கடையில 4 ஓவர்ல 32 போட்டுருவாரு. அது கோல்டு டெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். அதுக்கப்புறம் தே வாண்ட் an ஆப்ஷன் டு see வாட் இட் இஸ். ஒன்லி திங் தட் இஸ் அவைலபிள் இன் த மார்க்கெட் தட் இஸ் குட் விச் இஸ் நாட் பிக்ட் இஸ் முஜிபுர் ரஹ்மான். அதனால நீங்க குறை சொல்ல முடியாது அவங்களோட செலெக்ஷனை. தேவ் டன் a ஃபேர் செலெக்ஷன்ஸ். அவங்க எப்படி போவாங்க அப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி இந்த பேட்டிங் லைனப்ப பார்த்தா பயமா இருக்கு. பும்ராக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. தெர் இஸ் நோ ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் பும்ரா. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னும் பேட்டிங் லைனப்ப பீஃப் அப் பண்ணணும் அப்படின்னு பார்ப்பாங்க. So how they will try and do is Rohit Sharma is going to open with Ryan Rickelton. Number 3 is going to be Bill Jacks. Number 4 Tilak Verma. 5 Surya Kumar. 6 Hardik Pandya. Number 7 either Naman Dir or Robin Mins. ரெண்டு பேருமே எக்ஸ்ப்ளோசிவ். மிச்சேல் சாண்ட்னர், தீபக் சஹர், கரண் சர்மா, அஸ்வனி குமார் ஆர் சத்யநாராயண ராஜு. அண்ட் their impact shot is going to be Trent Bolt. ஸோ இப்போ நீங்க இப்போ அவங்களுக்கு என்னன்னா, தீபக் சஹர் இஸ் ஜென்யூன் விக்கெட் டேக்கர் இன் பவர் பிளே. அள்ளிட்டு இருக்காரு விக்கெட். இப்போ தீபக் சஹரோட ஒரே ப்ராப்ளம் ஃபிட்னஸ் ப்ராப்ளம் தான். லைக் ஜோஃப்ரா ஆர்ச்சர், நாட் த ஸ்கில். செம்ம ஃபிட்டா இருக்காரு. சும்மா கையை சுத்தினா கண்ணா பண்ணான விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு. இப்போ ரெண்டு பக்கமும் பால் ஸ்விங் ஆகுது. தென் இஸ் கோயிங் டு பி காம்ப்ளிமெண்டட் பை
one of the best power play bowlers in T20 cricket in the world, that is Trent Bolt. பும்ரா இருந்திருந்தாருன்னா ஒண்ணுமே இவங்களை பண்ணிருக்க முடியாது. சோ இப்ப இந்த ரெண்டு பேரும் இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேருமே போல்ட் அவங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா 3 ஓவர் முன்னாடியே கொடுத்துருவாங்க. பிகாஸ் பும்ரா வந்து ஒரு 2 ஓவர் டெத்துல இருக்கும். இப்போ அன்பார்ச்சுனேட்லி பும்ரா இல்லைன்றதுனால 2 ஓவர் சஹருக்கு, 2 ஓவர் போல்ட் கொடுப்பாங்க. அந்த அஸ்வினி குமார் இஸ் வெரி டேலண்டடு. அதுக்கப்புறம் இந்த சத்யநாராயண் ராஜுன்னு அந்த ஆந்திரா பிரீமியர் லீக்ல பார்த்தேன், வெரி வெரி குட் போலரு. பேட்டிங் வந்து டமால் டிமிலி சிக்ஸ் அடிப்பார் அவரு. ஸோ அந்த இதுவும் அவங்களுக்கு கவர்டு. தென் தே காட் ஹர்திக் பாண்டியா as a fourth bowler who can bowl 140. ஹர்திக் So டெத்ல நல்லா போடுவார் பீடா. அதான் ஹர்திக் தான் போடுவாரு டெத்ல இன் பும்ராஸ் ஆப்சன்ஸ். ஏன்னா போல்ட்டையும் சஹரையும் வச்சு பவர் பிளேல டென்ட் கிரியேட் பண்ணணும்னு தான் யோசிப்பாங்க. ஸோ ஹர்திக் என்ன பண்ணுவாரு, இவில் ரிசர்வ் இஸ் ஓவர்ஸ் மோர் இந்த டெத் ஓவர்ஸ். அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஏன்னா தீபக் சஹரும் பாத்தீங்கன்னா ஜெனுவன் பவர் பிளே போலரு, டீசென்ட் டெத் போலர், நாட் அ கிரேட் டெத் போலர். ட்ரெண்ட் போல்ட் இஸ் அ பிரில்லியன்ட் பவர் பிளே போலர், good death bowler, not a great death bowler. போது Hardik Pandya the one was going to take the load in the death overs along with the talented Ashwini Kumar or Satyanarayan Raju. சாண்ட்னர் உங்களுக்கு 4 ஓவர்ல 32 எந்த சர்ஃபேஸ்லயும் போட்டுருவாரு. அதை நீங்க தடுத்து நிறுத்தவே முடியாது. கரண் சர்மா வச்சுப்பாங்க டு see how he does it. He can also someone who can come there and hit sixes in the end. அதுக்கப்புறம் வில் ஜாக்ஸ் ஒரு டேஞ்சரஸ் bowler. பவர் பிளேல he has got an economy of less than 8 in the last 24 months against various teams in the global leagues. அப்படி இப்படி ஒரு மாதிரி அன்ஆர்த்தடாக்ஸா இருக்கும் ஆக்ஷன், பியூட்டிஃபுல்லா போட்டுருவாரு. அதுக்கப்புறம் பாருங்க இவங்களுக்கு காம்பினேஷன் எதுவுமே பெருசா சேஞ்சே ஆகாது. ஒன்னே ஒண்ணு அவங்களுக்கு யோசனை என்னன்னா அஸ்வினி குமாரா சத்யநாராயண் ராஜுவா, நமந்திரா, ராபின் மின்சா, இதை தவிர வேற எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் ரீஸ்டாப்லயும் வெளியில வச்சிருக்காங்க. டென்த் போல்ட் இருக்கும்போது உங்களுக்கு இதுவே கிடையாது. இந்த பேவன் ஜேக்கப்ஸ் ஒரு எக்ஸ்ட்ராடினரி கிரிக்கெட்டர், அப்கமிங் கிரிக்கெட்டர். ஆனா உள்ள வர முடியாது உங்களுக்கு. மத்த யாருமே இதை பிரேக் பண்ணிட்டு உள்ள வர முடியாது. பீடா இன்னொன்னு சொல்ல விட்டுட்டேன், கார்வின் பாஷ் வேற அவங்க கொண்டு வந்திருந்தாங்க. இது இல்ல லிசார்ட் வில்லியம்ஸ்க்கு பதிலா, அதை நான் மென்ஷன் பண்ணல, சாரி. இப்ப பாருங்களேன், இப்ப ட்ரெண்ட் போல்ட் வந்து ஒரு வேர்ல்டு கிளாஸ் ஆபரேட்டர். இப்ப ட்ரெண்ட் இப்ப ரீஸ்டாப்லி தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஆப்ஷன்னா அப்படியே யோசிப்பாங்க. நான் கார்பின் போஷையும் உள்ள கொண்டாந்து இன்னும் என்னோட பேட்டிங் ஸ்ட்ரென்தன் பண்றேன். ஏன்னா ரீஸ்டாப்லயும் 4 ஓவர் 40 ரன் போல்டர், அந்த 4 ஓவர் 40 போர்ஸ் கொடுக்கட்டும், அவர் ரன் அடிப்பாரு. ஸோ ட்ரெண்ட் போல்ட்டுக்கு உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா இல்லைன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, ரயான் ரிக்கில்டனுக்கு பதில ராபின் மின்ஸ் ஆடிட்டு கரண் சர்மாக்கு பதில முஜிபுர் ரஹ்மான் ஆடுவாங்க. அதுவும் பெருசா உங்களுக்கு காம்பினேஷன் எதுவும் சேஞ்ச் ஆகாது. என்னை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா, ரிக்கில்டன், ஜாக்ஸ், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, நமந்திர் ஆர் ராபின் மின்ஸ், மிச்சல் சாண்டனா தலை கட 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 கடன்னு சுத்துறது எனக்கு. அதுக்கப்புறம் தீபக் சஹர் கேன் பேட், கரண் சர்மா கேன் பேட், சத்யநாராயண் ராஜு கேன் பேட் இஃப் ஹி பிளேஸ். அப்படிங்கும் போது எவ்வளவு அடிச்சாலும் திருப்பி அடிச்சிருவாங்க அவங்க, அதுல எந்த சந்தேகமும் கிடையாதுங்கும் போது போலிங் லுக்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி பொட்டன்ட். ஈவன் தோ டெத்துல கொஞ்சம் ப்ளீடிங் இருக்கும். எல்லா டீமுக்குமே ஏதாவது ஒரு கைண்ட் ஆஃப் வீக்னஸ் இருக்கத்தான் இருக்கும். எந்த டீமுமே பர்ஃபெக்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்டிமிடேட்டிங் பேட்டிங் லைனப், ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங் லைனப், ஈவன் பெட்டர் தேன் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இன் மை ஒப்பீனியன். அதே மாதிரி 2 போலர் ஸ்ட்ரைக் பண்ற எபிலிட்டி பவர் பிளேல தீபக் சஹர் அண்ட் இவரு ட்ரெண்ட் போல்ட், மிடில் ஓவர்ஸ்ல கட்பட் பண்றதுக்கு சாண்ட்னரு. இது ஒரு சப்போர்ட்டட் பை ஹர்திக் பாண்டியாஸ் போலிங் அண்ட் கேப்டன்சி. இது ஒரு டாப் கிளாஸ் டீம். லாஸ்ட் டைம் நைட் மேரிஷ் கம்பெனி. இந்த வருஷம் என்னை பொறுத்த வரைக்கும் they will ease through to playoffs. Right from the beginning they will start winning with the absence of ஜஸ்பிரீத் பும்ரா. ஜஸ்பிரீத் பும்ரா வந்துட்டார்னா இந்த டீமை நீங்க அடிக்கவே முடியாது. there is a great chance that they may finish in the top 3 அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? இல்ல பீடா போன தடவை அந்த மாதிரி நடந்த மாதிரி தான் இந்த தடவை நடக்கும்ன்றீங்களா? இல்ல நான் ஆக்ஷன் முடிஞ்சுட்டு இவங்க குவாலிஃபை ஆக மாட்டாங்கன்னு நினைச்சேன் பார்த்துட்டு. பட் இப்போ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அதுக்கப்புறம் தான் பார்க்கறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைச்சது. கண்டிப்பாக குவாலிஃபை ஆயிடுவாங்க பீடா. விதவுட் பும்ராவே குவாலிஃபை ஆயிடுவாங்க, அந்த அளவுக்கு நல்லா தான் எடுத்திருக்காங்க அவங்க. அண்ட் தே ஹேவ் டு பிளே டு தேர் பொட்டன்ஷியல். இல்லை ஒரு தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி ஜாக்ஸ் ரிக்கில்டன் 2 பேரும் ஆடுறது கொஞ்சம் டவுட்டுன்னு நான் நினைக்கிறேன் பீடா. ஏன்னா ஒரு 3 பேர் கீழே ஆடுறாங்க, ஒரு பொசிஷன் கீழே ஆடுறாங்க. ஸ்கை நம்பர் 4, திலக் நம்பர் 5, ஹர்திக் நம்பர் 6ங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பொசிஷன் கம்மி. அதை அவங்க பண்ணுவாங்கன்னா நான் சீரியஸ்லி டவுட் பீடா. ஸோ சூரியகுமார் மாதிரி திலக்லாம் வந்து இந்தியாவுக்கு நம்பர் 3 ஆடி செஞ்சுரி அடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து நம்பர் 5 வர்றது ரிக்கில்டனுக்காக, ஜாக்ஸ்க்காக
ஹர்திக் ஆல்சோ ஐ திங்க் ஹி ப்ரிஃபர்ஸ் டு பேட் ஸ்லைட்லி அப் தி ஆர்டர். குஜராத்லலாம் இருந்தப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்பர் 4 ஆடிட்டு இருந்தாரு. ஸோ 4, 5, 6க்கு ஸ்கை, திலக், ஹார்திக் இட் இஸ் டூ லோ ஃபார் தம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ அதனால அந்த டெம்ப்ளேட் அவங்க மாற்றலாம். ரெண்டு வில் ஜாக்ஸ் ரிக்கல்டன்ல ஒருத்தர் மட்டும் ஆடிட்டு இந்த ஒரு ஃபாரின் பவுலரா பும்ராக்கு பதிலாக ஒரு ஃபாரின் பவுலர் ரீஸ்டாப்லியோ இல்லாட்டி கார்வின் பாஷோ அந்த மாதிரி போறதுக்கு இல்ல முஜீபா எடுத்து முஜீப் பவர் பிளேல போடுவாரு. அந்த ஆப்ஷனும் அவங்க எடுப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. பிடாக் நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரெண்டு ஆப்ஷன். வில் ஜாக்ஸ டிராப் பண்ண மாட்டாங்க. இட் ஹாஸ் டு பி அப்ப ரயான் ரிக்கல்டன் தான். ரிக்கில்டன். இட் ஹாஸ் டு பி ரயான் ரிக்கில்டன். வில் ஜாக்ஸ டிராப் பண்ண மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க? நமந்தீர் or ராபின் மின்ஸ். ராபின் மின்ஸ் இஸ் விக்கெட் கீப்பர். ராபின் மின்ஸ் வில் பிளே. ஒன் ஆஃப் them will பிளேன்னு சொன்னா இன்னும் ரெண்டு பேருமே பயங்கரமா ஆடிட்டு இருக்காங்க நெட்ஸ்ல. நமந்தீர் has ஆல்சோ ஷோன் தட் he can hit some big sixes, he can give the thrust ன்னு. இப்ப வந்துட்டு நீங்க சொல்ற கணக்குப்படி அது ரொம்ப லோவா இருக்கு அப்படின்னு நினைச்சாங்கன்னா இட் இஸ் ஷூர்லி கோயிங் டு பி ரேண்ட் ரிக்கில்டன் இஸ் கோயிங் டு மிஸ் அவுட். வில் ஜாக் வெளில உட்கார மாட்டாரு. ஏன்னா அவர் ஒரு ஸ்பின் ஆப்ஷன் கொடுப்பாரு. இவங்களுக்கு எப்படி இவங்க எல்லா பேசஸையும் கவர் பண்ணணும்னு பார்ப்பாங்கன்னா அப்படிதான் கவர் பண்ண பார்ப்பாங்க. அதனால என்ன பண்ணுவாங்க? வில் ஜாக்ஸ் வில் ஆல்சோ போல் 2 overs. சாண்டனர் ஒரு 4 ஓவர் போட்டுருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நான் வந்து இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் ஆடிடுறேன்ருவாங்க. ம். அவங்க இல்ல அந்த போஸ் ஆடிட்டாங்கன்னா, போஸ் வந்து டெத்ல நிறைய போட்டார். SA 20ல இந்த டீமுக்கு தான் ஆடி இருக்காரு. மும்பைக்கு தான் ஆடி இருக்காரு. எம்ஐ கேப்டவுனுக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த ஒன் ஆஃப் தி சத்யநாராயண் ராஜு இல்லைன்னா அஸ்வினி குமார் சொன்ன பாருங்க, அதுக்கு பதிலா போஷா ஆடிட்டு கரண் சர்மாக்கு பதிலா நமந்திரே ஆடிடுவாங்க. ஸோ ம். அப்ப பேட்டிங்கும் ஸ்ட்ரென்தன் இன்னும் ஆயிரும். பயங்கரமா ஸ்ட்ரென்தன் ஆயிடும் பேட்டிங். இப்ப நான் எப்படி சொல்றேன்னா, நான் ஒரு கன்வென்ஷனல் இதை சொல்றேன் உங்களுக்கு. ரிக்கில்டன் இஸ் அ மச் பெட்டர் விக்கெட் கீப்பர். ஒரு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு. பட் நீங்க சொல்றபடி பார்த்தா எல்லாரும் தேர் கோயிங் டு கோ ஒன் ம். ஸ்லாட் டவுன். இப்ப நீங்க திலக் ஒன் ரிக்கில்டனையும் டவுன் வந்தாலும் அந்த லெஃப்ட் ரைட் கிடைச்சிரும். ம். இப்ப நீங்க வந்து ரிக்கில்டனை பின்னாடி ஆட முடியாது. ப்ரொஃபஷனல் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ஜாக்ஸ் நம்பர் 3க்கு கீழே ஆட முடியாது. இஸ் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஆர் நம்பர் 3. ஸோ இப்ப ஜாக்ஸை நீங்க பின்னாடி இறக்குனீங்கன்னா பிரயோஜனம் கிடையாது. இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஆடினாங்கன்னா போத் ஹாஸ் டு ஃபீச்சர் இந்த டாப் 3 அப்படிங்கும் போது ஈதர் இந்த ஆப்ஷன் எடுப்பாங்க, இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? இந்த ஆப்ஷனுக்கு போயிடுவாங்க ஸ்ட்ரெயிட்டாவே. எனக்கு தேவையில்லைப்பா, எனக்கு இப்ப நான் வந்து ரிக்கில்டனுக்கு பதிலா ஐ வில் பிளே கார்பின் போஷ். ஆர்வின் பாஸ். அப்புறம் வந்துட்டு இவருக்கு பதிலா கரண் சர்மாக்கு பதிலா ஐ வுட் ராதர் பிளே ஒன் மோர் பேட்ஸ்மேன். இன்னும் பேட்டிங் ஸ்ட்ரென்தன் பண்ணிடுறேன். எனக்கு அதுதான். வந்து எனக்கு தேவையே இல்லை 4 ஓவர் சாட்னர் ஸ்பின்னு. ஒரு நல்லா போட்டா ஒரு 4 ஓவர் அவரே வச்சு ஓட்டிடுறேன் அப்படின்ற மாதிரி எடுத்துருவாங்களே ஒழிய, எப்படி பார்த்தாலும் தே லுக் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்கேரி இன் பேப்பர். எக்ஸ்ட்ரீம்லி ஸ்கேரி இன் பேப்பர். பும்ரா வந்தா இப்ப எப்படின்னா உங்களுக்கு, இப்ப நீங்க ஒரு யூஎஸ்ல இருக்கீங்க, அப்பா அம்மா எல்லாம் விட்டுட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. ஒரு 14 மாசம் கழிச்சு அப்பா அம்மா வந்தா லைஃப் நல்லா தான் இருக்கு, அப்பா அம்மா வந்தா நல்லா இருக்கு, வாங்கப்பா வாங்கம்மாங்க. அந்த மாதிரி ஆயிடும் பும்ராவோட இன்க்ளூஷன். வந்தா நல்லா இருக்கும். ஓகே, வரலன்னா தேர் நாட் கோயிங் டு லூஸ் எனிதிங். ஏன்னா ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தீபக் சஹர் அண்ட் ட்ரெண்ட் போல்ட் டு கவர் இட். அப்ப கார்பின் போஷும் எடுத்துட்டு வந்துறாங்க. ரிக்கில்டன் மேல கார்பின் போஷும் குயிக்கா போடுவாரு. ஆனா ஒரே இது என்னன்னா, கேன் யூ அட்ஜஸ்ட் டு த டிமாண்ட்ஸ் ஆஃப் திஸ் பிச்சர்ஸ் இன் ஐபிஎல் கிரிக்கெட். அதுதான். அதுக்கப்புறம் பின்னாடி இந்த பெரிய சிக்ஸ் அடிப்பா இருக்கும்போது இவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. பும்ரா வந்தானே இவங்களுக்கு எவனும் கையே வைக்க முடியாது. ஈஸ் த்ரூ அண்ட் மைட் ஃபினிஷ் இன் டாப் 3. ஐ ஒன்ட் பி சர்ப்ரைஸ் இஃப் தே பிளே த குவாலிஃபயர். இதை ஒத்துக்கிறீங்களா? இல்ல பின்ன கஷ்டப்பட்டு குவாலிஃபை ஆயிடுவாங்க. நீங்க சொல்ற மாதிரி டாப் 3 எல்லாம் முடிக்க மாட்டாங்கன்றீங்களா? இல்ல 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 குவாலிஃபை ஆயிருவாங்க. போயிடாங்க நல்லாவே கன்வின்சிங்கா கம்ஃபர்டபுளா குவாலிஃபை ஆவாங்கன்னு தான் நானும் நினைக்கிறேன். ஏன்னா இதான் டெப்த் வச்சிருக்காங்க, எல்லா ஸ்பாட்டுக்கும் ஆப்ஷன் வச்சிருக்காங்க. நீங்க இப்ப நம்ம ரெண்டாவது சொல்ற மாதிரி பண்ணோம்னாங்க, ரிக்கில்டன் டிராப் பண்ணிட்டு அவங்க ரிக்கில்டன் டிராப் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக கார்வின் பாஷ் ஆடிட்டாங்கன்னா, கரண் சர்மாவா இல்ல இந்த அஸ்வினி குமார் அந்த ஸ்பாட்ல டிபெண்டிங் ஆன் த பிச் தே கேன் பிளே ஹூவர் தே வாண்ட் தே கேன் டிராப். எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் ஆடிட்டு டிராப் பண்றது சேப்பாக்கலான்னா கரண் சர்மா மாதிரி ஒருத்தர் எக்ஸ்ட்ரா ஆடிட்டு, இல்லை வெளியே எங்கேயாச்சும் போனால் அஸ்வினி குமார் மாதிரி ஒருத்தர் ஆடிட்டும் தேர் சோ ஃபிளெக்சிபிள். வெளியிலையும் பார்த்தீங்கன்னா எக்ஸலன்ட் ஸ்கவுட்டிங் பண்ணியிருப்பாங்க. நம்ம சொல்ல தேவையில்லை மும்பை இந்தியன்ஸ் ஸ்கவுட்டிங்கை பற்றி. இந்த ஸ்ரீஜித் கிருஷ்ணன்லாம் எக்ஸ்ட்ராடனரி பிளேயர், நீங்களே சொல்லியிருக்கீங்க நிறைய தடவை. அந்த ராஜ் அங்கத் பாவா டேலண்டட் அண்டர் 19 ஆல்ரவுண்டர் நம்ம பார்த்துருக்கோம். நிறைய ஆப்ஷன்ஸ். பெவன் ஜேக்கப்ஸ் அந்த சிக்ஸ் அடிக்கிறத வீடியோ போட்டிருந்தாங்க ட்விட்டர்ல, கிரவுண்ட் விட்டு வெளியே அடிக்கிறாரு அவரு. ஆ ஸோ அப்படி அவங்க ஆப்ஷன்ஸ்லாம் வெளியே வச்சிருக்காங்க. ஸோ அதனால வெரி வெரி ஸ்ட்ராங் அண்ட் ஃபார்மிடபிள். தே ஹாவ் டு கோ த்ரூ. ஏன்னா அண்ட் தே நோ ஹவு டு வின். இத்தனை நாள் ஏன் மும்பை இந்தியன்ஸ் லாஸ்ட் 2 சீசன்ஸ் அடி வாங்கினாங்கன்னு என்ன பொறுத்த வரைக்கும், அந்த பவுலர்ஸ் அவங்க வந்து இஷ்டத்துக்கு நம்ம பக்கம் ஆடினாங்க. நிறைய நிறைய பவுல் கடைசியாக தான் அவங்க துஷாராக்கே வந்தாங்க லாஸ்ட் டைம். பை தென் இட் வாஸ் டூ லேட்.
குமார் கார்த்திகேயா நிறைய அவங்க நிறைய மாத்திட்டே இருந்தாங்க. ரொமாரியோ ஷெப்பர்டு, ஸ்பின் அந்த ஷம்ஸ் முலானி, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போ வந்து போல்ட் தீபக் சாகர் எடுத்து வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி எல்லா ஹோல்ஸும் அவங்க பிளாக் பண்ணிட்டாங்க. அந்த பேட்டிங் வாஸ் ஆல்வேஸ் ஸ்ட்ராங், எப்பவுமே பிரச்சனை கிடையாது. பவுலிங்கை வந்து இந்த போல்ட்டும் தீபக் சாரும் வந்தனால இட் ஹஸ் பிகம் வெரி ஸ்ட்ராங். அண்ட் ஐ திங்க் தே ஆல்சோ ஷுட் பி ஏபிள் டு கோ த்ரூ பீடாக். ஸோ இதுதான் நம்மளுடைய இது. இதுல வந்து வேற ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா பீடாக்? இந்த ஸ்ரீஜித் கிருஷ்ணன், அங்கத் பாவா, இல்ல வேற ஸ்கவுட்டிங், இல்ல வேற ஏதாவது யங்ஸ்டர்ஸ் பத்தி நீங்க, விக்னேஷ் புத்தர் இதெல்லாம் பத்தி ஏதாவது சொல்லணுமா? அர்ஜுன் டெண்டுல்கர் பத்தி எல்லாம் பேசல. இல்ல இப்ப இந்த ஸ்ரீஜித் கிருஷ்ணன்லாம் அந்த இதுல பார்த்திருக்கேன். கர்நாடகா பிரீமியர் லீக் ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பிளேயர். ராஜ்பாவா இஸ் சமன் இஸ் நோன் இன் த ஃபீல்ட் ஃபார் குவைட் அ பீரியட் ஆஃப் டைம். உங்களுக்கு நமந்திர், ராபின் மின்ஸ்ன்ற அந்த லீக்ல வந்து ஸ்ரீஜித் கிருஷ்ணையும் சேர முடியும். எவ்வளவு ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐபிஎல் அப்படின்னா the கோச்சிங் ஸ்டாஃப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. இப்ப மயிலா ஜெயவர்தனை மாதிரி ஒரு ப்ரூவன் கஸ்டமரை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. ஒரு மும்பை இந்தியன்ஸ் எல்லாம் நீங்க கோச் பண்றீங்க அப்படின்னா கோச் விடாம ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்டு. ஓகே. இவ்வளவு ஜெயிச்சுட்டு வந்திருக்கணும், இவ்வளவு இது இருக்கணும், இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ஒரு அட்லீஸ்ட் ஒரு லெவல் 3 சர்டிபிகேட் கோச்சாவது இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரெஸ்பெக்டட் மயிலா ஜெயவர்தனே, ராகுல் டிராவிட் இவங்களெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாலே அவங்க வந்துட்டு தேவ் கமாண்டட் ரெஸ்பெக்ட் வித் தேர் பிஹேவியர். சாஃப்ட் ஸ்போக்கன் ஜென்டில்மேன், நெகட்டிவா எதுவும் பேச மாட்டாங்க, பியூட்டிஃபுல்லா டீமை ரன் பண்ணுவாங்க, வெல்த் ஆஃப் நாலேஜ். ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து இது பண்ணணும்னா எப்படி வந்து ஒரு சில சமயம் வந்து இந்த கோச்சிங் ஸ்டாஃப் எல்லாம் செலக்ட் பண்றாங்கன்னு எனக்கு புரியல. ஸோ இந்த தடவை வந்து அதையும் இது பண்ணிட்டாங்க. மயிலா ஜெயவர்தனே has been in the setup for many years. He has been part of a few IPL winning titles, and he would have had a rapport with all the senior players because they were all present when Mumbai won the trophy. பும்ராவா இருக்கட்டும், பாண்டியாவா இருக்கட்டும், ரோஹித் சர்மாவா இருக்கட்டும், இந்த சீனியர் பிளேயர்ஸ் எல்லாம் ட்ரெண்ட் போல்ட் வாஸ் தேர் வென் மும்பை ஒன் த ட்ராஃபி. அப்படிங்கும் போது அந்த ஈக்குவேஷனை கிராக் பண்றதுன்றது இட் இஸ் ஈஸி ஃபார் மயிலா ஜெயவர்தன் போது இட் மேக்ஸ் அ மேசிவ் டிஃபரன்ஸ். அதனால எல்லாமே உங்களுக்கு கூடி வருதுன்றதுனால இப்ப அதான் நான் சொன்னேன், மும்பை மாதிரி ஒரு பிரான்ச்சைசில அந்த கடைசி உடன் ஸ்பூன் அதெல்லாம் முடிச்சாங்கன்னா தே வில் பி எக்ஸ்ட்ரீம்லி டிசப்பாயிண்டட் வித் தட். மும்பை இஸ் த ஒன்லி பிரான்ச்சைசி, அவங்க எல்லா வேர்ல்டுல எல்லா இடத்துலயும் டீம் வச்சிருக்காங்க, எல்லா இடத்துலயும் அட்லீஸ்ட் ஒரு தடவை டிராஃபி ஜெயிச்சிருக்காங்க போது ஒவ்வொரு வருஷமும் ஜெயிக்கணும் அப்படின்றதுல வருவாங்க. காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க. சரி விடு, போன வருஷம் ஜெயிச்சான்ல இந்த கடைசி பிளேஸ் வாங்கி போலான்னு. தே ஆர் நாட் தட் கைண்ட் ஆஃப் பிரான்ச்சைசி டு கோ வித் தட் ஆட்டிடியூட் அட் ஆல். அதனால இந்த தடவை வந்துட்டு இன்னும் பயங்கரமா ஒரு இன்சென்டிவ்ஸ் அது இது ஜெயிச்சிங்கன்னா அது இதுன்னு பயங்கரமா ஊக்குவிச்சு கெட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் தி பிளேயர்ஸ். அவங்களை இந்த வருஷம் தடுக்க முடியாதுன்றது தான் என்னோட ஹம்பிள் ஒப்பீனியன். நீங்க இந்த டாப் டூல முடிப்பாங்கன்னு சொல்றீங்களா உங்களோட ஃபைனல் தாட்ஸ், இல்லைன்னா குவாலிஃபை அவங்க பிறகு டாப் டூல தெரியலன்றீங்களா? டாப் டூக்கும் வாய்ப்பு பிரகாசமா இருக்கு பீடா. எல்லா பேசஸுமே கவர்ட் நீங்க சொன்ன மாதிரி. பும்ரா இருந்தா ஷுவர் டாப் டூ. 4 மேட்ச் கழிச்சு வருவாருன்றாங்க, வந்தாதான் நிச்சயம். பட் ஸ்டில் தேர் குட் டு குவாலிஃபை கம்ஃபர்டபுளி. அதுதான் இப்போதைக்கு நம்மளால சொல்ல முடியும் பீடா. ஸோ உங்களுடைய ஃபைனல் தாட்ஸும் சொல்லிருங்க அப்படியே. ஃபைனல் தாட்ஸ், சேது படம் பார்த்துருக்கீங்களா நீங்க? நான் முன்னாடி பார்த்தேன். பார்த்துருக்கீங்கல்ல. அதுலதான் வந்து இந்த பார்த்தேங்க. விக்ரம் வந்து அந்த மாதிரி ஒரு இந்த இடத்துல போயிட்டு அடிபட்டுட்டு ஆ போயிடுவாரு. அப்ப அவரோட ஃப்ரெண்டு ஸ்ரீமன் சொல்லுவாரு, அதாவது ஏய் வருவான்டா, கண்டிப்பா அவன் வருவான்டா அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு நம்பிக்கையா இருக்கலாம் பும்ராவை பத்தி. அதனாலதான் பும்ராவே அதாவது முதல்ல அந்த ஃபோர்த் டெஸ்ட் பிஜிடி போகும்போது நம்ம ரிவ்யூல சொன்னோம், நிறைய பேர் ஞாபகம் இருக்கா இல்ல, பும்ரா சாம்பியன்ஸ் டிராஃபி ஆட மாட்டாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் பும்ராவை ஸ்குவாட்ல எடுத்த போது ஒரு ட்வீட் போட்டேன், பும்ரா சாம்பியன்ஸ் டிராஃபி ஆட மாட்டாரு அப்படின்னு. இப்ப வந்துட்டு சொல்றேன் நானு, அவர் ஐபிஎல் ஆடாம போறதுக்கான சான்சஸ் மிக பிரகாசமாக இருக்கிறது. இப்ப சொல்லிட்டு இந்த இருக்காங்க. சேர்த்து சொல்லுங்க. படத்துக்குள்ள நான் ரமணா படம் ஒன்று சொல்றேன் ஒரு சீன். அதாவது இந்த பேஷண்ட் டெட்னு உடனே அறிவிக்காதீங்க, முதல்ல வந்து இந்த மாத்திரை மருந்துலாம் வாங்கணும், ஒரு பில்லு கொடுங்க, அப்புறம் சீரியஸா இருக்க மாதிரி காட்டுங்க, அப்புறம் ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க, அப்புறமா இறந்துட்டாரு அறிவிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. அதாவது நிறைய பேரு என்ன வந்து ஒரு கேள்வி கேட்கறாங்க, இந்த மாதிரி என்ன நீங்க சும்மா ஈஸியா வந்து ஆக்ஷனை சார்ட் அவுட் பண்ணிட்டு அவரை ரெடி பண்ணிடலான்றீங்க, அப்ப பத்திரானா ஆக்ஷன் மாத்துனாங்க, எல்லாம் ஃபுல் டாஸா போடுறாரு, இதுக்கு என்ன சார் சொல்றீங்க? அதாவது எம்பிபிஎஸ் எம்டி படிச்ச டாக்டர் இருக்காங்க, கரெக்டா சார்? இது உங்க இதுல சொல்றேன். ஆமா, எம்டி டிஎம் எல்லாம் இருக்கு அதுக்கப்புறம். எம்பிபிஎஸ் மட்டும் படிச்ச டாக்டர் இருக்காங்க. என்ன மாதிரி? இல்ல நீங்க கலெக்டர், இப்ப இது பெரிய விஷயம். சரி, ஓகே. ஒரு ஒரு சிலர்
இப்போ உங்களோட எம்பிபிஎஸ் சர்டிபிகேட் ஜெராக்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மேல அவங்க பேரை ஒட்டிட்டு பிராக்டிஸ் பண்ற டாக்டரும் இருக்காங்க. ஓகே, அந்த டாக்டர் வந்து ஆக்ஷனை மாத்தணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா உயிர் போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா எம்பிபிஎஸ் எம்டி படிச்ச டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நீங்க என்ன பண்ணணும்னா வியாதி குணமாகணும்னா எம்பிபிஎஸ் எம்டி படிச்ச டாக்டர் கிட்ட போனோம். அந்த காலத்துல ரொம்ப நான் சின்ன வயசுல பார்த்தபோது படம் மாந்தோப்பிக்கிளியன்னு ஒரு படம், சுருளிராஜன், பயங்கர காமெடி. அதாவது பையன் வந்துட்டு அப்படியே ஜுரத்துல இருப்பாங்க, ஒய்ஃப் சொல்லுவாங்க டாக்டர்கிட்ட தூக்கிட்டு போங்க, தூக்கிட்டு போவார் டாக்டர்கிட்ட. ஒருத்தர் வந்து சைக்கிள்ல வந்து மருந்து எடுத்துட்டு போவாங்க, காய்ச்சல் தலைவலி மருந்துக்கு மாத்திரை அப்படின்னு. ஏப்பா என் பையன் இந்த மாதிரி இருக்கான் சரியா போகுமா? 5 பைசா தாங்க, கொடுத்தீங்கன்னா 2 நாள்ல சரியா போடும். சரி ஒரு 10 மாத்திரையா கொடுன்னு சொல்லிட்டு எடுத்துன்னு வந்துட்டு அந்த 5 பைசா மாத்திரை கொடுத்து இந்த பையன் செத்துருவான். உடனே ஒய்ஃப் சொல்லலாம் எல்லா பணத்தையும் நீயே வச்சுக்கோங்கன்னு. அதனால நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்க. ஒரு லெவல் 3 சர்டிபிகேஷன் நீங்க பண்ணீங்கன்னா 18 மாசம் கோர்ஸ் அசைன்மெண்ட். சூப்பர் மார்க்கெட்ல கொடுக்க மாட்டாங்க லெவல் 3 சர்டிபிகேஷன். ஒரு கேஸ் ஸ்டடி எடுத்து ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இன்ஜுரி ப்ரோன் இது சொல்லணும், ஒரு பேட்ஸ்மேனோட ரிசர்ச் பண்ணணும், ஒரு கேவலமான ஒரு ஆக்ஷன் கொடுப்பாங்க. அந்த அந்த ஒரு பையனை கொடுப்பாங்க கேஸ் ஸ்டடியை கொடுத்துட்டு அந்த ஆக்ஷனை சரி பண்ணி அவன் அந்த 15.6 டிகிரியில வந்தாதான் உனக்கு சர்டிபிகேட். பீப்புள் ஹவ் கான் த்ரூ தட் டு கெட் அவர் சர்டிபிகேட்ஸ். நீங்க வந்து ஒரு போலரை எடுத்துட்டு போறீங்கன்னா எம்பிபிஎஸ் எம்டி படிச்ச டாக்டர் கிட்ட எடுத்துட்டு போனோம். நீ இப்ப நிறைய போலி டாக்டர் இந்த வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க, மருந்து எல்லாம் கொடுக்குறவங்க இருக்காங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கேன்சரா பரவாயில்ல, நீ வந்து இது மெட்டாசின் போட்டு சரியா போயிடும்னு சொல்ற டாக்டர்கிட்ட போனா எதுவுமே நடக்காது. அதனால இந்த கேள்வியை கேட்காதீங்க. இப்போ பும்ராவோட ப்ராப்ளம் அந்த ஜோஃப்ரா ஆர்ச்சர் இது பண்ண போதே ரொம்ப கிளியரா ரிஃப்ளெக்ட் பண்ண, அவரும் சின்ன பையன், ஃபியூச்சர்ல அடி வாங்குவாரு அப்படின்னு. எல்லாத்துக்குமே ஒரு ரெமெடி இருக்கு. பும்ரா இஸ் வேர்ல்ட் கிளாஸ் போலர். அவர்கிட்ட போயிட்டு உன்னோட ரிலீஸ் பொசிஷன் இந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் உனக்கு ப்ராப்ளம் வருது, அதை கொஞ்சம் அப்படி மாத்தினா சரியா வரும் அப்படின்னா அடாப்ட் பண்றது 1 நிமிஷத்துல அடாப்ட் பண்ணிடுவாரு. தட் இஸ் மை தியரி ஆஃப் டூயிங் இட். ஓகே, தட் இஸ் மை தியரி ஆஃப் டூயிங் இட். ஓகே, சிம்பிள் அஸ் தட். அப்படிங்கும் போது அதை பண்ணலைன்னா, ஏன்னா 30 வயசுக்கு மேலங்கும் போது சார் உங்களுக்கு தெரியாதது எதுவும் கிடையாது. இப்ப நீங்க கிரிக்கெட்டும் ஆடுறீங்க. இப்ப நம்ம 2 பேரும் உங்களுக்கு ஒர்க் பண்ணோம் லெக் ஸ்பின். எவ்வளவு டஃபஸ்ட் ஆர்ட் லெக் ஸ்பின் சொல்லுங்க நீங்க. இப்ப நீங்க போலிங் போடும்போது ஆமா. எவ்வளவு உடம்பெல்லாம் வலிக்குது. அப்படிங்கும் போது 30 வயசுக்கு மேல ஒரு ஃபாஸ்ட் போலர் இவ்வளவு எக்ஸசிவ் பேஸ் போடுறாங்கன்னா பாடி வில் டேக்ஸ் இஸ் டோல், பர்டிகுலர்லி இஃப் யூ ஹேவ் an ஆக்ஷன் which is injury prone. அதுக்கு தான் கரெக்டான எம்பிபிஎஸ் எம்டிக்கு போனா அவர் ரியலி ஃபிட் கை, he can really come back and be available and play for India and longer periods. அதனால கரெக்டான எம்பிபிஎஸ் எம்டிக்கு போங்க. ஃபைனலி வி கம் டு கன்க்ளூஷன். நான் வந்து கண்டிப்பா துண்டா டாப் 2ல முடிப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். சாரும் சான்ஸ் இருக்கு, இஃப் நாட் டாப் 2 பட் ஷூரா வந்துட்டு இவங்க வந்துட்டு டாப் 4க்கு வந்துருவாருன்றாங்க. இன்னும் ஒரே ஒரு டீம் தான் பாக்கி. சாரோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைலாக், கடைசியா வந்தார் விநாயக். அந்த விநாயக் Chennai Super Kings will come back and entertain you for that one last episode of team analysis of Chennai Super Kings with your very own Octopus. Until then, thanks a lot and bye bye.